முக்கிய செய்திகள். எடப்பாடி பழனிசாமியுடன் டெல்லியில் 2 மணி நேரம் ஆலோசனை. பாஜக அதிமுக கூட்டணி குறித்து அமித்ஷா சூசக தகவல். மீனவர்கள் சிறைபிடிப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை. தமிழக இலங்கை மீனவர்கள் வவுனியாவில் இன்று ஆலோசனை. சென்னையில் நகை கொள்ளையில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையர்கள். தப்பியோட முயன்ற கும்பலின் தலைவன் என்கவுண்டரில் கொலை. வணக்கம். வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி சந்தித்துள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ள சூசகமான கருத்தால் அதிமுக தொண்டர்களிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை பார்வையிடச் செல்வதாக திடீரென நேற்று டெல்லிக்கு திரு பழனிசாமி சென்றார். அப்போது திரு அமித்ஷாவை சந்திக்க உள்ளீர்களா என அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு யாரையும் சந்திக்க வரவில்லை என்றும் அதிமுக அலுவலகத்தை பார்வையிடச் செல்வதாகவும் திரு பழனிசாமி தெரிவித்தார். இந்நிலையில் இரவு 8 மணியளவில் திரு அமித்ஷாவை திரு பழனிசாமி சந்தித்து பேசினார். 2 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பின் போது அதிமுக நிர்வாகிகளான திரு தம்பிதுரை, திரு KP முனுசாமி, திரு வேலுமணி, திரு CB சண்முகம் ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் திரு பழனிசாமியுடன் திரு அமித்ஷா 15 நிமிடங்கள் தனியாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பாஜகவுடன் இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என்று கூறி வந்த எடப்பாடி திரு பழனிசாமி அண்மை காலமாக செய்தியாளர்களின் கேள்விக்கு மழுப்பலான பதில் அளித்து வந்தார். கொள்கை வேறு, கூட்டணி வேறு என்று அவர் கூறி வந்த நிலையில் திரு அமித்ஷாவுடன் நடந்த திடீர் சந்திப்பு இரு கட்சிகளுக்கு இடையே கூட்டணியை உறுதி செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பு நடந்த சில நிமிடங்களில் 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றும் என்று திரு அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பது இதனை உறுதி செய்வதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் வவுனியாவில் தமிழக மற்றும் இலங்கை மீனவர் பிரதிநிதிகளின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இலங்கையில் புதிய ஆட்சி அமைந்த பிறகு தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவது அதிகரித்ததுடன் அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களுக்கு கோடிக்கணக்கில் அபராதமும் விதிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஜனவரியிலிருந்து 20 படகுகள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டு 148 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த காலங்களை விட தற்போது இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்களின் படகுகள் பறிமுதல் செய்வது அதிகரித்துள்ளதுடன் மீனவர்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படுகிறது. இது தமிழக மீனவர்கள் மத்தியில் அச்சத்தையும் பதற்றத்தையும் உருவாக்கியுள்ளது. மேலும் இலங்கை கடற்பகுதியில் தமிழக விசை படகுகள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுவதாகவும் இதனால் இலங்கையின் வடமாகாண மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டு தமிழ் மீனவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் இலங்கையில் உள்ள வவுனியாவில் தமிழக மற்றும் இலங்கை மீனவர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ராமேஸ்வரம் மீனவ பிரதிநிதிகள் திரு ஜேசுராஜா, திரு ஆல்வின், திரு சகாயம், திரு ஜஸ்டின், திரு ஜெர்மனியஸ் மற்றும் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சுரேஷ் ஆகிய 6 பேர் குழு இலங்கை சென்றுள்ளது. இலங்கை தரப்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த வர்ணகுலசிங்கம், சுப்பிரமணியம், அன்னராசா, முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த மரியராசா, மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆலம், சங்கர், கிளிநொச்சி மாவட்டத்தின் சார்பில் பிரான்சிஸ், அந்தோனி பிள்ளை, அன்னராசா ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கின்றனர். பேச்சுவார்த்தையில் மீனவர்கள் சிறைபிடிப்பு, இலங்கை கடற்பரப்புக்குள் இழுவை மீன்பிடியை நிறுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. பெண்ணின் மார்பகத்தை பிடிப்பது பாலியல் பலாத்கார முயற்சியின் கீழ் வராது என்ற அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்பு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்துகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 2021ஆம் ஆண்டு சகோதரியின் வீட்டிற்கு சென்றுவிட்டு தாயுடன் 11 வயது சிறுமி வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த பவன் மற்றும் ஆகாஷ் ஆகியோர் சிறுமியை வீட்டில் இறக்கி விடுவதாக கூறி மோட்டார் சைக்கிளில் அழைத்துச் சென்றுள்ளனர். சிறிது தூரம் சென்றவுடன் சிறுமியின் மார்பகங்களை பிடித்து பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் சிறுமியின் ஆடைகளை கலைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் குற்றவாளிகள் இருவருக்கும் போக்சோ சட்டத்தின் கீழ் தண்டனை அளித்தது. இதனை எதிர்த்து குற்றவாளிகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா பெண்ணின் மார்பகத்தை பிடிப்பது பாலியல் வன்கொடுமைக்கான முயற்சியின் கீழ் வராது என்று தீர்ப்பளித்தார். சிறுமியின் மார்பகங்களை பிடித்து அழுத்துவதும் பைஜாமா கயிற்றை அவிழ்ப்பதும் பாலியல் வன்கொடுமை குற்றத்தின் கீழ் வராது என்று கூறி போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றவாளிகள் மீது பதியப்பட்ட வழக்கின் பிரிவுகளை நீதிபதி மாற்றியமைத்தார். நீதிபதியின் இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நாடாளுமன்ற எம்பிக்கள், வழக்கறிஞர்கள், மகளிர் அமைப்புகள் மட்டுமின்றி மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவியும் நீதிபதியின் தீர்ப்பு சமூகத்தில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
இந்நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு PR கவாய், நீதிபதி திரு அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு குறித்து தாமாக முன்வந்து விசாரணை நடத்துகிறது. இந்த விவகாரம் குறித்து இந்த அமர்வு இன்று விசாரணை நடத்த உள்ளதாக உச்சநீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சென்னையில் இன்று அதிகாலை பிரபல நகை கொள்ளையனை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகரித்து வரும் கொள்ளையை கட்டுப்படுத்த காவல்துறை பல்வேறு கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையில் நேற்று மட்டும் 7 இடங்களில் தனியாக சென்ற பெண்களிடம் நகை பறிப்பு நடந்தது. இது தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்திய காவல்துறையினர் விமானம் மூலம் தப்பிச் செல்ல முயன்ற 2 பேரை கைது செய்தனர். அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின்படி கொள்ளை சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட பிரபல கொள்ளையன் ஜாஃபர் குலாம் ஹுசைனை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவனிடம் நடத்திய விசாரணையில் கொள்ளையடித்த நகைகள் அனைத்தும் தரமணி ரயில் நிலையம் அருகே பதுக்கி வைத்தது தெரியவந்தது. இதையடுத்து நகைகளை மீட்க அந்த கொள்ளையனை அழைத்துச் சென்றபோது அவர்களை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற கொள்ளையனை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்தனர். இதில் கொள்ளையன் ஜாஃபர் குலாம் ஹுசைன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். இதையடுத்து உடல்கூறு ஆய்வுக்காக அவனது உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜாஃபர் குலாம் ஹுசைன் மீது தமிழ்நாடு மட்டுமன்றி பிற மாநிலங்களில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ரயில், விமானம் மூலம் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் செல்லும் இந்த கும்பல் வழிப்பறி, கொலை, கொள்ளை நிகழ்வுகளை அரங்கேற்றி வந்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அமலாக்கத்துறையின் சோதனையின் போது தாங்கள் நடத்தப்பட்ட விதம் சட்டவிரோதமானது என்றும் மனித தன்மையற்ற செயல் என்றும் டாஸ்மாக் பெண் அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளனர். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அந்த நிறுவனத்துக்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்தது, பார் உரிமம் வழங்கியது, மதுபானங்களை மதுபான கடைகளுக்கு கொண்டு செல்வதற்கான போக்குவரத்துக்கு டெண்டர் வழங்கியது உள்ளிட்டவற்றில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டது. அமலாக்கத்துறையின் இந்த சோதனையை அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி கட்டமைப்புக்கு விரோதமானது என்றும் அரசு அனுமதியின்றி நடத்தப்பட்ட சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரியும் விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகளை துன்புறுத்தக்கூடாது என அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரியும் தமிழக உள்துறை செயலாளரும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இதில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர், செயலாளர் மற்றும் தலைமை கணக்கு அதிகாரி உள்ளிட்ட பெண் அதிகாரிகள் நேற்று பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தனர். அதில் அமலாக்கத்துறை சோதனையின் போது தாங்கள் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் தாங்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளனர். காலையில் பணிக்கு வந்த தங்களை நள்ளிரவில் வீட்டுக்கு அனுப்பியதோடு மறுநாள் விரைவாக வரச் சொல்லியதாகவும் இதன் காரணமாக 3 நாட்களுக்கு தூக்கமின்றி பாதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பெண் ஊழியர்களின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் தங்களை நள்ளிரவில் வீட்டுக்கு அனுப்பியதாகவும் பிரமாண பத்திரத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் செல்போன்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டதால் குடும்பத்தினருக்கு கூட தகவல் சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது மட்டுமன்றி மனிதாபிமானமற்ற நடவடிக்கை எனவும் பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது தொடர்பாக 3 நாட்கள் பதிவான CCTV காட்சிகளும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 2 மாநகராட்சிகள், 23 நகராட்சிகளில் 705 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது 57 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டவர் கும்பகோணம் மாநகராட்சி, அம்பாசமுத்திரம், ஆம்பூர், கள்ளக்குறிச்சி, சாத்தூர், செங்கல்பட்டு, திருக்கோவிலூர் மற்றும் திருச்செந்தூர் நகராட்சிகளில் 142 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்றார். கடலூர், தஞ்சாவூர், ஒட்டன்சத்திரம், குடியாத்தம், கோவில்பட்டி, பல்லடம், விருதுநகர் உள்ளிட்ட 19 நகராட்சிகளில் உள்ள பேருந்து நிலையங்கள் 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்று தெரிவித்த திரு KN நேரு, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஆத்தூர், திருத்துறைப்பூண்டி, தேவக்கோட்டை, புஞ்சை புளியம்பட்டி, பெரியகுளம், திருவாரூர் ஆகிய ஊர்களில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சந்தைகள் அமைக்கப்படும் என்றார். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி, அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருக்கோயிலூர், முசிறி, மேட்டூர், கோபிச்செட்டிப்பாளையம், வாலாஜாப்பேட்டை ஆகிய நகராட்சிகளில் 38.80 கோடி மதிப்பீட்டில் ஏற்கனவே உள்ள சந்தைகள் மேம்படுத்தப்படும். வால்பாறை நகராட்சியில் 9 கோடி மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும். மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் பசுமை வேலிகளை அதிகரிக்கும் நோக்கில் இந்த ஆண்டு 27.26 கோடி மதிப்பீட்டில் 50 புதிய பூங்காக்கள் உருவாக்கப்படும். திருச்செங்கோடு, உடுமலைப்பேட்டை, பழனி ஆகிய தேர்வு நிலை நகராட்சிகள் சிறப்பு நிலை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என்ற அமைச்சர் நந்திவரம், கூடுவாஞ்சேரி, பல்லடம், ராமேஸ்வரம் ஆகிய முதல் நிலை நகராட்சிகள் தேர்வு நிலை நகராட்சிகளாகவும், மாங்காடு, குன்றத்தூர், வெள்ளக்கோவில், அரியலூர், அம்பாசமுத்திரம் ஆகிய 2ஆம் நிலை நகராட்சிகள் முதல் நிலை நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்படும் என்றும் அறிவித்தார்.
பேரூராட்சி பகுதிகளில் சேதமடைந்த சாலைகள் சீரமைக்கப்படும் என்ற திரு நேரு, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் பயிற்சி பெற ஏதுவாக 20 பேரூராட்சிகளில் அறிவுசார் மையங்கள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். வால்பாறை நகராட்சியில் பல்லடுக்கு வாகன நிறுத்தம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தவர், சென்னையில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்காக்கள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். சென்னை மாநகராட்சியின் நீர்நிலைகளில் கொள்ளளவை அதிகரிக்கவும் வெள்ள பாதிப்பை தடுக்கவும் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய திரு நேரு, சென்னை மாநகராட்சியில் 30 புதிய பூங்காக்களும் அனைத்து மண்டலங்களிலும் உள் விளையாட்டு அரங்குகளும் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். டெல்லியில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாக கூறப்படும் நீதிபதி வீட்டில் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட நீதிபதிகள் குழு ஆய்வு நடத்தியது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்த திரு யஷ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த 14ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்கச் சென்ற தீயணைப்பு வீரர்கள் அங்குள்ள ஒரு அறையில் கட்டுக்கட்டாக 37 கோடி ரூபாய் பணம் இருந்ததாகவும் அதில் 11 கோடி ரூபாய் எரிந்த நிலையில் கிடந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த பஞ்சாப், ஹரியானா நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ஷீல் நாகு, இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு GS சந்தபாலியா, கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி அனு சிவராமன் ஆகிய 3 பேர் கொண்ட குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்தது. இந்த குழு டெல்லி துக்ளக் கிரசன்ட் இல்லத்தில் நேற்று ஆய்வு நடத்தியது. தீ விபத்து நடந்ததாகவும் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாகவும் கூறப்படும் வரையில் நீதிபதிகள் ஆய்வு நடத்தினர். சுமார் 45 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது கட்டுக்கட்டாக பணம் எரிந்த நிலையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அடுத்த நாள் அங்கிருந்து அவை அகற்றப்பட்டதா என்பது குறித்து அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. எரிந்த ரூபாய் நோட்டுகள் அப்புறப்படுத்தப்படவில்லை என்று நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் அதன் உண்மைத்தன்மை குறித்து நீதிபதிகள் குழு விசாரணை நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் திரு யஷ்வந்த் வர்மாவின் தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்யவும், பணம் கைப்பற்றப்பட்ட அன்று நடந்த நிகழ்வுகள் குறித்து விசாரிக்கவும் நீதிபதிகள் குழு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பணம் எரிந்தது, கைப்பற்றப்பட்டது குறித்து யார் யாரிடம் நீதிபதி பேசினார், அவருக்கு தகவல் அளித்தவர்கள் யார் என்பது குறித்தும் இந்த குழு விசாரணை நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தன்று நீதிபதி வீட்டுக்கு சென்ற தீயணைப்பு துறையினரிடமும் விசாரணை செய்ய குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். சீமை கருவேல மரங்களை அகற்றும் விவகாரத்தில் பொது ஏலம் விடப்படுமா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் சீமை கருவேல மரங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ உள்ளிட்டோர் தாக்கல் செய்திருந்த வழக்குகள் நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் மற்றும் திரு பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் சீமை கருவேல மரங்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக 37 மாவட்டங்களில் 738 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் 2025ஆம் ஆண்டு ஜனவரி வரை சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு 2,37,71,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலாளர் தலைமையில் விரைவில் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு அரசு பணத்தை செலவிடுவது குறித்து வேதனை தெரிவித்தனர். இந்த பணிகளை தனியாருக்கு வழங்கும் பட்சத்தில் அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என்றும் அவர்கள் கூறினர். 2015ஆம் ஆண்டு முதல் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் எந்த உத்தரவும் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என்றனர். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக பொது ஏலம் விடும்படி 2022ஆம் ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதையும் அமல்படுத்தவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இதில் பொது ஏலம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படுமா என பதிலளிக்கவும் அவர்கள் உத்தரவிட்டனர். அரசு தகுந்த பதிலை அளிக்க தவறினால் நீதிமன்றமே பொது ஏலம் குறித்த அறிவிப்பை வெளியிட வேண்டி வரும் எனவும், நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்தாதது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்ப வேண்டி வரும் எனவும் நீதிபதிகள் எச்சரித்தனர். ஈரோட்டில் மஞ்சள் விலை குவிண்டால் 15,000க்கும் மேல் விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மகாராஷ்டிரா, தெலுங்கானாவுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் ஈரோடு பகுதியில் மஞ்சள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. அங்குள்ள 4 விற்பனை ஏல மையங்களுக்கு மைசூர், மாண்டியா, சாம்ராஜ் நகர் உள்ளிட்ட தென் கர்நாடக பகுதிகளிலிருந்து மஞ்சள் விற்பனைக்கு கொண்டுவரப்படுகின்றன. இந்த ஆண்டுக்கான மஞ்சள் அறுவடை சீசன் தொடங்கியுள்ளதால் ஈரோடு சந்தைக்கு கடந்த 2 மாதங்களாக புது மஞ்சள் வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் குவிண்டால் 13,500 ரூபாயாக விற்கப்பட்ட மஞ்சள் தற்போது 15,000 ரூபாயை தாண்டியுள்ளது. இந்த விலை உயர்வால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மஞ்சள் அறுவடை தொடங்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு குவிண்டால் என்பது ரூபாய் 15,000 ரூபாய் அளவிற்கு விற்பனையானது. அது படிப்படியாக சரிந்து இப்போ வந்துங்க ஒரு 12,000 13,000க்கு போச்சு. இன்னைக்கு
இதனுடைய விலை மீண்டும் ஒரு 15,000 தாண்டி இருக்கிற ஒரு நிலை இருக்குது. மஞ்சள் சாகுபடிக்கான செலவு ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதால் உற்பத்தி செலவை கணக்கிட்டு குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். ஏற்றுமதிக்கான தேவையும் உள்ளூர் சந்தைக்கான நுகர்வும் அதிகரித்திருப்பதால் புது மஞ்சள் வரத்து குறைவாக இருந்தாலும் அதன் விலை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாரம்பரிய இசைக்கருவிகளை வாசித்தும் நடனமாடியும் பழங்குடியின மக்கள் கோயில் விழாவை கொண்டாடினர். பாட்டவயல் முக்குப்பாடி கிராமத்தில் உள்ள அம்மன் கோயிலில் நேற்று விளக்கு திருவிழா நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு வாழைப்பழம், பொரி, கடலை, தேங்காய் ஆகியவை படையல் வைத்து பழங்குடியின மக்கள் வழிபாடு செய்தனர். பின்னர் பாரம்பரிய இசைக்கருவிகளை வாசித்து ஆண்களும் பெண்களும் நடனமாடி மகிழ்ந்தனர். அம்மனுக்கு 15 நாட்கள் விரதம் இருந்தவர்கள் சாமியார்கள் போல வேடமிட்டு மக்களுக்கு ஆசி வழங்கினர். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த கோயில் திருவிழாவில் குடும்பத்துடன் கலந்து கொள்வது தமது பாரம்பரியத்தை எதிர்கால தலைமுறையினருக்கு நினைவூட்டவே என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்துள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ள சூசகமான கருத்தால் தொண்டர்களிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் வவுனியாவில் தமிழக மற்றும் இலங்கை மீனவர் பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் இன்று அதிகாலை பிரபல நகை கொள்ளையனை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்தனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.